ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். ஸோ கிளைமேட் ரொம்பவே சூப்பர் இருந்தது. லைட்டாக வெயில் அடிச்சிட்டு இருந்தது. ஆனால் சில்லுன்னு தான் இருந்தது. கிளைமேட் வந்து சில்லுன்னு தான் இருந்தது. லைட்டாக வெயில் வந்து அடிக்குது. ஆனால் வந்து ரொம்ப நமக்கு உடம்புல படுற மாதிரி ஃபீலே இல்லை. அந்தளவுக்கு தான் இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த வேனில் தான் நாங்கள் வந்தோம். ஃபேமிலியில் மொத்தம் ஒரு 20 பேர் வந்தோம். ஸோ அக்கா வீட்டில், சின்ன அக்கா வீட்டில், பெரிய அக்கா வீட்டில், அப்புறம் அண்ணன் வீட்டில். ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் இந்த ட்ரிப் பிளான் பண்ணி வந்தோம். ஏன்னா ஃபேமிலியோடு வந்தால் தான் அந்த வந்து ட்ரிப் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து எப்போவுமே ஃபேமிலியோடு வர்றது தான் பிடிக்கும். அப்போ தான் ஜாலியாக இருக்கும். தனியாக வந்து அந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு போனோடனே ஒரு ஹால் இருந்தது. ஹாலில் வந்து டைனிங் டேபிள் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து சோஃபா செட் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு டிவி வச்சுருந்தாங்க. டிவி பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ஆன் பண்ணியே பார்க்கல. ஏன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்தோமா, அதனால் டிவி எதுவுமே ஆன் பண்ணி பார்க்கல. அதில் பார்த்திங்கன்னா வந்து 4 பெட்ரூம் இந்த மாதிரி இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம் இருந்தது. அதுலேயே வந்து அட்டாச் பாத்ரூம் இருந்தது. அப்புறம் ஒரு டேபிள் போட்டு 2 சேர் போட்டு வச்சுருந்தாங்க. அடுத்து கபோர்டுமே இருந்தது. ஒவ்வொரு ரூமுக்கு கபோர்டு இருந்தது. அதேபோல் இந்த ரூமில் செகண்ட் ரூமில் பார்த்திங்கன்னா வந்து இதுலேயுமே கபோர்டு அப்புறம் சேர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அட்டாச் பாத்ரூம் இருந்தது. இது வந்து பேக் சைடு. இப்போ பார்க்குறது வந்து பேக் சைடு பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து கிச்சன்லாம் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கிறதுல பெரிய பெட்ரூம். இதில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குழந்தைங்க எல்லாம் நாங்கள் இந்த ரூம் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க இந்த ரூம் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இதுதான் எங்களுக்கு ஜாலியாக இருக்கும், நாங்கள் இந்த ரூம் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அக்கா பையன். இவன் வந்து வேல்ஸ் காலேஜில் படிச்சுட்ருக்கான். அவன் இப்போ தான் ரீச் ஆனான். அவன் தனியாக பஸ்ஸில் வந்தான். இதில் இப்போ இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய பாத்ரூமாக இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்தோடனே நாங்கள் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வெளியில் நம்ம வாங்கி சமைச்சா வந்து ரொம்ப காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். இன்னொன்று ஹெல்த்தியாகவும் இருக்காது. ஃபுட்டு வந்து நமக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வீட்டிலே சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டோம். ஸோ என் பையனை பாருங்கள், வந்தோடனே ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து என்னெல்லாம் இன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து என்ன குக் பண்ணலான்னு பார்த்தோன்னா பிளாக் காஃபி போட்டுட்டோம். ஸோ பிளாக் காஃபி போட்டுட்டு அடுத்து வந்து பீன்ஸ் கேரட் போட்டு வந்து மேகி செஞ்சுக்கலாம். ஸோ அப்புறம் வந்து ஒயிட் சேமியா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மார்னிங். ஸோ பார்த்திங்கன்னா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ மேகி ரெடி ஆயிடுச்சு. ஸோ மேகி ரெடி பண்ணிவிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சேமியாமல் 2 அடுப்பு உள்ளது ஸ்டவ் எல்லாமே இங்கே கொடுத்தோம், வாடகைக்கு ரெண்ட் எடுத்துக்கிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா இன்னொரு அடுப்பில் வந்து சேமியா ரெடி பண்ணிட்டோம். சேமியா வச்சு சரி லஞ்சுக்கு என்ன எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு கடையில் சாப்பாடு கிடைக்காது. ஸோ கிடைச்சாலும் நல்லா இருக்காது, ஹெல்த்தியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ஸோ லஞ்சுக்கு வந்து பிரிஞ்சி சாதம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸோ வெஜிடபிள் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா காய்கறிகள் எல்லாருமே சேர்ந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எல்லோரும் சேர்ந்து பண்ணால் தான் சீக்கிரமாக செய்ய முடியும்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து மேகி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பத்தாம ஆயிடுச்சு. சில பேருக்கு இல்லாதனால மறுபடியும் கொஞ்சம் மேகி செஞ்சுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் ஃபேமிலி பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.